السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இபாதத்துகளை நிறைவேற்றிய வண்ணம் நாம் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே பொதுவாக நபிமார்களுடைய பிரார்த்தனைகள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆக்கள், அதனுடைய பின்னணிகளை பற்றி எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில நேத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டாங்க? சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான ஒரு துஆ. தௌஹீது, தஸ்பீஹ், தௌபா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மீன் வயிற்றிலிருந்து விடுவித்து அவர்கள் தன்னுடைய ஊருக்கு சென்று அந்த ஊர் மக்களும் கூட முழுமையாக அல்லாஹ்வுடைய தௌபாவை பெற்றவர்களாக, திருந்தியவர்களாக அந்த மக்களை அடைகிறது தான் என்ன செய்யறோம், நாம் அந்த வரலாற்றில் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களின் தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில பல பிரார்த்தனைகளை என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. அதுல நல்ல சாலிகான பிள்ளையை கேட்டாங்க. எப்படி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை வைத்து சோதித்தானோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்தை வழங்கினானோ, அது போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலக வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி தான் அமைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையின் வாக்கியங்கள் கூட ஒரே சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகள். அவங்க இன்னைக்கு இருக்கிறத மட்டும் பார்க்கல, 2000 வருஷத்துக்கு பிறகு நான் வாழ்கிற இந்த ஊர், இந்த பூமி எப்படி இருக்கும் என்று பார்க்கிறாங்க. தொலைநோக்கு சிந்தனையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அமைத்து விட்டான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துல தான் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஹாரூன், ஜகரியா, யஹ்யா எல்லாமே யார் வாரிசு தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் தான். இன்னொரு புறத்துல பார்த்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் வந்தவங்க தான் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே அவர்களுடைய பிரார்த்தனைகள் தான் என்பதை நாம் உணரக்கூடிய நேரத்தில் அவருடைய பிரார்த்தனை என்ன என்று பார்த்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவிலே 2வது அத்தியாயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பெருமையாக குறிப்பிட்டு வருகிறார். இப்ராஹிம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, எவ்வளவு நாம சோதிச்சாலும் சின்ன சின்ன சோதனைகள் வந்தா ஒரே
பிரச்சனையா இருக்குதே, ஒரே குழப்பமா இருக்குதே, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குதேன்னு ஒரு கட்டத்துக்கு மேல மனசெல்லாம் தூண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் புகழ்கிற வார்த்தையை பாருங்க. இதுபுதலா இப்ராஹிம், இப்ராஹிமை அல்லாஹ் சோதித்த போதெல்லாம் ரப்புஹு அவருடைய இறைவன் பிகலிமாத்தி பல கட்டளைகளை கொண்டு, இதை செய்வியா அது செய்வியா, இது கட்டுப்படுவியா அது கட்டுப்படுவியான்னு என்னெல்லாமோ எல்லாம் சொல்லி 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 பார்த்தா அத்தனையிலையும் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். எல்லா சோதனைகளிலுமேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆயிட்டாங்க, ஆல் பாஸ், எல்லாம் மிகப்பெரிய வெற்றி. இத அல்லாஹ்வே சொல்கிறார். அந்த தொடரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசி வரும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலை வனமாக இருக்கக்கூடிய மக்கா, அங்கதான் போய் யாரை விடுறாங்க, தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் சிறு பிள்ளை யாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் விட்ட இடம் எப்படிப்பட்ட இடம், பாலை வனம். அந்த பாலைவனத்துல விட்டுட்டு தான் அல்லாஹ் இடத்துல அவங்க பிரார்த்தனை செய்றாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா, யா அல்லாஹ் இந்த பூமியை பலதன் ஆமினா, நிம்மதி அளிக்கக்கூடிய புகலிடமாக, அமைதியான இடமாக, பாதுகாப்பான இடமாக ஆக்கு. யார் துவா செய்யறா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த மக்காவுக்கு? இன்னைக்கு நம்ம மக்காவுக்கு போயிட்டு போறோமா இல்லையா, உம்ராக்கு போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோமே, யோசிக்கிறோமே, சிந்திக்கிறோமே, பாடுபடுகிறோமே. அந்த மக்கா, அந்த காபத்துல்லா, அதனுடைய சுற்றுப்பகுதி சம்பந்தமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு நாம மக்காவுக்கு போறோம், இன்னைக்கு பாக்குற மக்கா இல்ல அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம மக்காவுக்கு போனா எல்லாமே கிடைக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்ற மக்கா என்பது வெற்று பாலைவனம் தான். அந்த பாலைவனத்துல தான் இப்படி ஒரு துவாவை கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த பூமி அபயமளிக்கும் பூமியாக ஆக்கு, இந்த ஊரை பாதுகாப்பு தளமாக ஆக்கு என்று ஒரு துவா. இரண்டாவது, ஒரு சுப்பு அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் யாரெல்லாம் நம்பி இந்த மக்களை இங்க இருக்கிறாங்களோ, இந்த ஊர்ல இருக்கிறாங்களோ, நான் என் வைஃபை விட்டுட்டு போறேன், என் வாரிசை விட்டுட்டு போறேன், இதுக்கப்புறமா சந்ததி பெருக்கம் ஏற்படும், இந்த ஊர்ல அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் யா அல்லாஹ் நீ ரிஸ்க் வழங்கு, மினஸ் ஸமராத்தி, நிறைய கனிவர்க்கங்களை வழங்கு அப்படி துவா செய்றாங்க. இரண்டாவது துவா. முதல் துவா அபயமளிக்கு பூமி, பாதுகாப்பான பூமியாக ஆக்கு, ஊராக ஆக்கு. இரண்டாவது துவா இவங்களுக்கு ரிஸ்க வழங்கு. உடனே அல்லாஹ் வந்து சொல்றான், கால எப்பா ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் நீ கேட்கிற, நம்மளால இந்த உலகத்துல அப்படி பண்ண முடியாது. யார் பதிலளிக்கிறா? அல்லாஹ் பதிலளிக்கிறான். ஒரு 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 கேள்வி, ஒரு துவா கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை என்பதை ஏற்கனவே சொல்லி, துவாவுக்கு உடனே உடனே பதில். நபிமார்களா இருக்கிறதுனால அவர்களுக்கு பதில் உடனே தெரியும். அல்லாஹ் சொல்றான், ஒமர் கஃபர ஃபஉமத்தியஹு கலீலன் சுப்பல் தர்ஹு இலா அஸாபின்னார் வபிஸல் மஸீர். நீங்க கேக்குற மாதிரி ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது, வசதிகளை செஞ்சு கொடுத்துட முடியாது. இந்த ஈமான் கொள்ளாம அல்லாஹ்வுக்கு எதிராகவே இருப்பான், அவனையும் இந்த பூமியில என்ன செய்வோம், நாம கொஞ்ச காலம் அவர்களை நிம்மதியா தான் வச்சிருப்போம். அவர்களுக்கு அல் தர்ஹு இலா அஸாபின்னார், அதாபு நார் இருக்கு, அவர்களுக்கு நரக வேதனையை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உலகத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மக்காங்கிறது முஸ்லிம்களுக்கு சில எப்படி நாம கனிவர்க்கங்களை கொடுக்கிறோமோ, நிம்மதியை கொடுக்கிறோமோ, அது மாதிரி யாருக்கு கொடுப்போம், காபிர்களுக்கு கொடுப்போங்கிற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரெண்டு துவா வச்சா அப்புறமா அப்படியே போயிட்டே இருக்கு. அல்லாஹ் ஒரு கட்டத்துல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, காபத்துல்லாஹ் புனர் நிர்மாணம் செய்றாங்க. செய்து முடிச்சு விட்டு ரப்பனா தக்கபல் மின்னா, யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும், யா அல்லாஹ் இந்த பணியை எங்கள்ட்ட இருந்து ஏத்துக்கோ. அது மாதிரி அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக ஆக்கு, எங்களுடைய சந்ததிகளையும் முஸ்லிம்களாக ஆக்கு. சும்மா பேர் தாங்கி முஸ்லிம்களா கிடையாது. முஸ்லிம்னா எப்படி, பக்காவா முஸ்லிம்னா என்ன அர்த்தம், கட்டுப்பட்டு நடக்கிறவன், கீழ்படிந்து நடக்கிறவன், அல்லாஹ் சொன்னா கேட்பான். அல்லாஹ் எப்படி நாம வந்து உலகத்துல வாழணும், எப்படி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும், வட்டி ஹராமு, எது ஹலால், வியாபாரம் ஹலாலு, அல்லாஹ் எதை சொல்றானோ அதன் பிரகாரம் கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கு, முஸ்லிம்களாக தான் முஸ்லிம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி, எங்க ரெண்டு பேரையும் சிறந்த முஸ்லிம் ஆக்கு, எங்களுடைய சந்ததிகளையும்
முஸ்லிம்களாக ஆக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த இபாதத்து ஹஜ்ஜினா எப்படி செய்யறோம் எங்களுக்கு கத்துக்கூடிய அல்லா, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா என்று ஒரு பெரிய கட்டளையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் சொன்ன ஒரு பெரிய கடமை காபத்துல்லா கட்டி பிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்கிறாங்க, ரொம்பவும் அடக்கமா, அல்லாஹ் இவ்வளவு பெரிய பணியை செஞ்சுட்டேன்னு சொல்லல, நாங்க செஞ்ச பணியை ஏத்துக்கோயா அல்லா, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கையா அல்லா, எங்களை முஸ்லிம்களாகவே ஆக்கையா அல்லா, எங்களுடைய சந்ததிகளும் முஸ்லீம்கள், இப்படிலாம் துவா கேட்கணுமாங்க. நம்மளும் முஸ்லீம் ஆக்கணும், நம்ம என்ன செய்வோம், நான் முஸ்லீம் தானே போ, நான் முஸ்லீம் தானே, இந்த வருஷம் முஸ்லீமா, எங்க மேலப்பாளையம் 1400 வருஷம் முஸ்லீம் படிப்போம், ஏன்னா வரலாறு தெரியுமா அப்படிப்போம். முஸ்லீம்கள்லாம் நாங்கள் பெருத்து முஸ்லீம், பிறக்கும் போதே முஸ்லீம், நம்ம என்ன முஸ்லீமா அப்படின்னு துவா கேட்கறாங்க. இப்ராஹிம் இதுல கேட்கறாங்க, நாங்க முஸ்லீமா இருக்கணும்னு கேட்கறாங்க. அப்ப வித்தியாசம் இருக்கு, நல்லா விளங்கணும். அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற முஸ்லீமா இருக்கிறியா, முஸ்லீமா இருக்கிற உன் கல்லாவுல பைசா வருது, அது முஸ்லீமா இருக்குதா வருதா, இடையில உடல எங்கேயும் காபிலா போயிட்டு வட்டியா, எங்கேயா மற்றவங்க பண்பு வந்துட்டா, நிஃபாக் வந்துட்டா, இணை வைப்பு வந்துட்டா, அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும்ல. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்கிறாங்க. இதுக்கு அப்புறமா பிரமாதமான ஒரு துவாவை கேட்கிறார்கள். என்ன துவா என்றால், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் நாங்களா இறந்த பிறகும் கூட இந்த மக்களுக்கு மத்தியில நீ தூதரை அனுப்பி வைக்கணும். ஏன்னா அவங்க விளங்குறாங்க, மௌத்து ஹயாத் இப்ராஹிம் நான் வந்திருக்கிறேன், நான் 4000 வருஷம் இருப்பேன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கும் ஆயுசு முடிஞ்சிடும், நானும் போய் சேர்ந்துருவேன். ஆனால் இந்த ஊரை விட்டுறாதே அல்லா, என் சந்ததிகளுடைய ஊர் அல்லா, இந்த ஊர்ல நீ ஒரு தூதரை அனுப்பணும். அந்த தூதரு உனது ஆயத்துகள் அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கணும், வேதங்களையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும், இந்த மக்களை தஸ்கியா பண்ணணும். 3 விஷயத்தை சொல்றாங்க. இந்த மக்களுக்கு வேதத்தை ஓதி காமிக்கணும், இந்த மக்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் ஓதி காண்பித்தல் என்பது வேறு. இந்த ஆப்சா குரான் ஓதுறாங்களா, நம்ம எல்லாம் உட்காந்து கவனமா கேட்கிறோமா, இதுதான் ஓதி காண்பிக்கிறது. கற்று கொடுக்கறதுல என்னது, ஆப்சாவா ஆகிறது, அந்த ஆப்சாவுடைய முழு அர்த்தத்தை விளக்கிறது, குரானுடைய சட்டங்களை விளக்கிறது, அதன்படி வாழ்றது, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற அளவுக்கு படிக்கிறது, டெப்தா ஆழமா சப்ஜெக்ட படிக்கிறது. இத நீ செய்யக்கூடிய ஒரு தூதரடி அடுப்பு, அந்த மக்களை தஸ்கியா பண்ணணும், இறை வைப்புல இருந்து, குஃபுர்ல இருந்து, நிஃபாக்ல இருந்து அந்த மக்களை முழுமையாக தூய்மைப்படுத்தக்கூடிய அளவுல தூதரை அனுப்பிடு. இந்த 3 வகையான துவா பிரதானமாக நான் சொல்கிறேன். ஒன்று அந்த ஊருக்கு கேட்ட துவா, பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. இரண்டாவது அந்த ஊருக்கு கேட்ட ரிஸ்க் அளிக்கக்கூடிய பிரார்த்தனை. மூன்றாவது அந்த ஊருக்காக கேட்ட ஒரு தூதருடைய வரும், தூதரை அனுப்பிடு. அல்லாஹ் இந்த 3ஐயுமே கவனிச்சார். இன்னைக்கு நீங்க பாருங்க, அபயம் அளிக்கும் பூமின்னு அல்லாஹ்வே அறிவிச்சுட்டான். குர்ஆன்லயே மக்கா கிட்ட பேரு பலதுன் ஆமினாதான், பலதுன் ஆமினாதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் பல இடங்கள்ல சொல்றான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் தூரி சீரின் வஹாதல் பலதில் அமீன். இந்த அபயமளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அபயமளிக்கக்கூடிய பூமியாக அல்லாஹ்வே அறிவித்து பாதுகாப்பு, இங்க கொலையோ கொள்ளையோ, அங்க வேட்டையாடக்கூடாது, அங்க செடி கொடிகளை புடுங்க கூடாது, அங்க காணா போன பொருளை விட்டவன் எடுக்கலாம் அல்லது அறிவிக்கிறவன் எடுக்கணும், வேற யாரும் தொடக்கூடாது. அங்க பரிசு கிடக்குது, அது கிடக்குது, தொடவே அப்படியே கிடக்கும். அப்படி அந்த பூமியை பாதுகாப்பு பூமியாக அல்லாஹ் அறிவிச்சான். யாருடைய துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. இரண்டாவது, அந்த பூமிக்கு ரிஸ்க கூடுன்னு கேட்டான். ரிஸ்க கூடுன்னு கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, கேட்கும் பொழுது அந்த பூமி என்ன பூமி? பாலைவனம், விவசாயமே கிடையாது. ஆனா அல்லாஹ் ரிஸ்க கொடுத்தான். உலகத்துல எந்த நாட்டினுடைய விவசாயத்தில் வந்த பழங்களும் எங்க கிடைக்கும்? மக்காவுல கிடைக்கும். இங்க தர்பூசணி சீசனுக்கு கிடைக்கும், இங்க மாம்பழ சீசனுக்கு கிடைக்கும். அங்க எனி டைம் மாம்பழம் வச்சிருக்கான். பல நாடுகள்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சாங்க. யாச்சா அல்லாஹ்வே சொல்றான், கொண்டு வந்து சேப்போன்னு. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை, சந்ததியை விட்டுட்டு போற சந்ததிகளுக்கு நீ ரிஸ்க கொடு. அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்து அப்படி கொடுப்போம் பாரு. அங்க என்னங்க கிடைக்கும்? மக்கா மதீனால பேரிச்ச பழம் நல்ல ஃபேமஸ். மற்றபடி இப்ப நவீன டெக்னாலஜில அவங்க அதையும் விவசாயம் பண்றாங்க. அப்படி அவங்க விவசாயத்துல சக்சஸ் ஆனா அதுவும் யாருடைய பிரார்த்தனை தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலை வனத்துல விவசாயம் பண்றாங்களே, ஜம்ஸம் யாருடைய பிரார்த்தனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை. ஜம்ஸம் அல்லாஹ் கொடுக்குறாங்க, வற்றாத ஜீவனி இருக்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர்கள் எடுக்கப்பட்டாச்சு. இன்னும் போற வரவங்கள 5 லிட்டர் அவங்க அழகா கொடுத்தா, நம்ம ஆஜி மாதிரி சும்மா இருக்கல,
சைடுல ஒரு 5 லிட்டர் சொல்லிட்டு வந்துடுறாங்க. பாட்டுக்கு பேக்ல திணிச்சிட்டு இருக்குதா இல்லையா 5 10 சம்சம் சம்சம்னு யாரு கொடுத்தது? அவ்வளவு ஆரோக்கியமான, அவ்வளவு தூய்மையான, அவ்வளவு சிறப்பான யாருடைய பிரார்த்தனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை. யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்க மக்காவோட போய் சொல்ல முடியும், ஏங்க வர்த்தகம், அது ஒரு வர்த்தக சந்தையாவே மாறிட்டு பெரிய ஒரு மார்க்கெட்டுங்க அது மக்கா. யார் ஏற்படுத்துறாங்க? அதுவும் தாயிஃப்ல இருந்து மாதுளை பழம் எல்லாம் இன்னைக்கு விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி மக்கா ஒட்டுமொத்த சவுதியாவுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை. வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய மக்காவுக்கு அல்லாஹ் அளித்த அந்த ரிஸ்க் இன்னைக்கும் நம்ம உணரும். நீங்க படமா போறோம்ல, இன்னைக்கு நீங்க போய் பாருங்க மக்கா வீதிகள்ல எல்லாமே எதுவும் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு விவசாயம் இல்ல, விவசாயமே இல்லாத பூமின்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான். எல்லாமே இருக்குப்பா. என்னப்பா இல்ல? ஃபுட்ல உலகத்திலேயே தரமான உணவுகள் உங்களுக்கு போடுவாங்க. இங்கே சாப்பிட்டுக்கா அப்படிங்க. ஓடியா உனக்கு என்ன வேணும்? நான் இந்த கடையில தான் சாப்பிடுவேன். சாப்பிடு போ, இதா இருக்கு உள்ள போ அப்படிங்க. எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு இது எல்லாமே யாருடைய துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை என்பதை விளைக்கும். அடுத்து முக்கியமான ஒரு பிரார்த்தனை, தூதரை அனுப்பு. என்ன தூதரு? என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, அவர் அந்த மக்களுக்கு வேதத்தை ஓதி காட்டணும். அந்த மக்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும். 3 விஷயத்தை யார் துஆல வைக்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறார். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார், வல்லதி பஅஸ பிகும்பியி. இந்த அறியாத மக்களிடத்திலே அல்லாஹ் நபி அனுப்பினார். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த வசனத்தை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. வேதத்தையும் ஞானத்தையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வயுஸக்கிஹிம். அவர்களை தூய்மைப்படுத்துவார். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பல இருந்து கேட்ட துஆவை அல்லாஹ் யார் மூலமா கபூல் செய்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்கிறதுக்கு முன்னறிவிப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம விளங்க அவருடைய துஆவுல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. அவர்கள் இன்னைக்கு இருக்கிற வேலைப்பாளையத்தை பத்தி சிந்திக்கல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேலைப்பாளையம் எப்படி இருக்கு? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம வட்டாரத்துல மதரசத்துல் இஹ்சான், தாருல் குர்ஆன் இதெல்லாம் நிறுவி அழகான முறையில் ஒவ்வொரு பணியா செய்யறோம். அப்படி நோக்கம் என்னவா இருக்கு? இந்த பகுதி மக்கள் கல்வியை பெற வேண்டும். சிறுவர்களா குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வகையில இருக்கணும். குர்ஆனோடு தொடர்பு அமைக்கணும். பெண்களா அவர்களுக்கும் ஒரு சிறந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். இளைஞர்களா அவர்களையும் சீர்படுத்தணும். போதை பொருட்கள், கஞ்சா, மது, இன்னும் சினிமா, இது போன்ற இன்னும் பல சிக்கல்களிலே சிக்குண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், சிறுவர்கள் தர்பியத் பெற வேண்டும்ங்கிற நோக்கத்துல மதரசா இஹ்சானாக இருந்தாலும் தாருல் குர்ஆனாக இருந்தாலும் ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் பெருமக்கள் உங்களுடைய பேருதவியாலும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு ரமலான் மாசத்துல ஏதாவது கொடுக்கணும்னா நிறைய கொடுக்க நினைச்ச உடனே போன் பண்ணி சொல்லிருங்க, எப்பா இதை மாதிரி நினைச்சிருக்கேன், அப்பதான் கரெக்டா பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ரைட், அப்படி நினைக்கிறோம்ல. இது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு 10 வருஷத்துக்கு கண்ணுக்கு தெரியுதா? 20 வருஷம், 1000 வருஷத்துக்கு பிறகு மேலப்பாளையம் உலக அழி அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஆனா நம்ம யோசனை எப்படி இருக்கணும்? நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்தியாவின் எதிர்காலம் எப்படி இருக்கு யோசிக்கணும். அப்படி யோசிக்க போய் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க மக்காவுக்கு. அப்படி யோசிக்க போய் தான் மக்கா இன்னைக்கு வளர்ந்து அமீராக இருக்கிறது. அப்படி யோசிக்க போய் தான் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை பெருக்கி வளர்க்கிறான். அப்ப நாமளும் நம்முடைய சிந்தனையும் பறந்து விரிந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பமாக இருக்கு யோசிக்கணும். குடும்பத்தை பற்றி குடும்பம் கொஞ்சம் லென்த்தா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துஆவை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அருமையாக செய்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களில் இருந்து பெறுகிற பாடத்தை நாம் வாழ்க்கையிலே நாம் பெற்று நம்முடைய பிரார்த்தனைகளிலும் இதனுடைய ஒழுங்குகளை பின்பற்றி நடக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.